ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு எல்லாருக்கும் வரலட்சுமி நோம்பினுடைய நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இல்லங்கள்லேயும் இருந்து நம்மளுடைய மனசுலேயும் இருந்தால்தான் நம்மளுடைய இல்லங்களில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதனால் வரலட்சுமி நோம்பில் நம்ம லக்ஷ்மியை வாவான்னு 10 வாட்டி கூப்பிட்டா கூட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே நீங்கள் தான் மகாலட்சுமி. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி எல்லாரும் இன்னைக்கு வரலட்சுமியை நீங்கள் வரவழைக்கலாம். கண்டிப்பாக லக்ஷ்மியின் கடாட்சம் அனைவருக்கும் உண்டு. இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி கூடிய இன்றைய நாளில் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆவணி மாத பிறப்பு நாளைக்கு தான், பட் சூரியனினுடைய மாற்றம் இன்றைக்கே இருக்கிறதுனால நமக்கு இந்த சூரியனினுடைய மாற்றம் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு ஏகாதசி திதி. ஸோ பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த நாளில் எப்படி இருக்குது கிரகங்கள் நமக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பாக்கியத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உண்மையிலேயே வரலட்சுமி நோம்பில் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க மேஷராசி நேயர்கள் தான். நான் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். நிறைய வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமங்கலியா செத்து போனவா கண்டிப்பாக இருப்பாங்க. வீட்டுக்கு அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இருப்பாங்க. அப்போ பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனை பேர் இருக்கலாம்னு. பாக்கியத்தில் இன்னைக்கு சந்திரன், அதுவும் குரு வீட்டில் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால மேஷராசி நேயர்கள் ஒரு 4 லேடிஸை கூப்பிட்டு வெத்தலை பாக்க கொடுங்க. நம்ம எத்தனையோ பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள்னு தேடும் பொழுது இந்த மாதிரி நல்ல நாட்கள் வரைச்சி அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி குபேர பூஜை பண்ணுறதும் நல்லது. ஸோ லக்ஷ்மி பூஜையோடு சேர்த்து குபேர பூஜையும் பண்ணால் மேஷராசி நேயர்களுக்கு அது நல்ல பலனை தரும். கிரக அமைப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. கல்யாணம் ஆகாதவர்கள் அதற்கான பிரார்த்தனைகள், கல்யாணமானவர்கள் கணவரோட குடும்பத்தோடு நல்லா இருக்கிறதுக்கு இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்கள் இருக்கும். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறாங்க. ஸோ லேடிஸ்க்கு ஜென்ரலி இந்த சந்திராஷ்டம தினத்தில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னா, நமக்கு வீட்டில் ஹெல்ப்பர் வரலைன்னா அவ்வளோதான். அதுவும் ஒரு நாள் கிழமை பண்டிகை இந்த மாதிரி நாட்களில் இந்த தனியாக திண்டாடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம். அதனால் கார்த்தாலேயே ஐயோ என்னடா டென்ஷன், இன்னைக்கு இந்த வேலை முடியலை அந்த வேலை, நிதானமாக பண்ணுங்க. யார் வந்தாலும் வராட்டாலும் நம்ம வேலைகளை நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த டென்ஷன் இந்த சந்திராஷ்டமத்தினால வரலாம். அதுவும் ராசியிலே வேற செவ்வாய் இருக்காரே, நம்மளுடைய பிபியை ஹை ஆக்கிறதுக்கு. எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துட்டு இன்றைக்கி வரலட்சுமி நோன்பை நல்ல விதமாக கொண்டாடுங்க. வரலட்சுமி நோன்பு இல்லாதவர்களுக்கும் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் போகிறோம், அதுவும் ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை வேறு. இன்றைக்கி கண்டிப்பாக வீட்டில் இது வரைக்கும் நான் விளக்கே ஏற்றலைப்பா, நான் அந்த பக்கமே போகல அப்படிங்கிறவங்க கூட இன்றைய நாளில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உங்களுடைய பூஜை ரூமில் நின்று மனதார உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சதோ நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா இந்த ஏகாதசி திதியில் இந்த ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையான வரலட்சுமி நோம்பில், அதுவும் சூரியனும் இன்றைக்கி மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இன்னைக்கு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நல்ல செய்திகளோ இல்லை நம்ம வேண்டுதல்களோ நிச்சயமாக பலிக்கும். மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வேலைன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப இருக்காது, ஆனால் அந்த ஒன்றும் இல்லாத வேலைக்கு அலைச்சல் நிறையா இருக்கும். ஸோ நம்மளே அதை எப்போ ரியலைஸ் பண்ணுவோம்னா ராத்திரி படுக்கும்போது தான் ரியலைஸ் பண்ணுவோம், இன்றைக்கி எதுக்காக நம்ம இப்படி அலைஞ்சோம் அப்படின்ட்டுன்னு. அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு எதற்காக அலையிறோம், எதற்காக இன்றைக்கி இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறோன்னே தெரியாமல் ஒரு டென்ஷனஸ் டே ஆகத்தான் இருக்க போகுது. பட் எனிவே ஜென்ரலி மனசு வலிமை மிக்கவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. மிதுன ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் எது வந்த போதிலும் அச்சமில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நாளை நாம் கடத்தலாம். நல்ல செய்திகளும் இன்றைக்கி வரும். உங்கள் நண்பர்களை பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 2 பேர் 4 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களின் வருகை அல்லது உறவினர்களின் வருகை நமக்கு இந்த செலவுக்கு காரணமாக அமைய போகுது. இருந்தாலும் ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும்.
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலருக்கு பாதிப்புகளை கொடுக்கலாம். அதனால இன்றைய நாளில் கொஞ்சம் நம்ம அதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மன கிளேசங்கள் ஏற்படலாம். இன்று பிள்ளையாருக்கு பால் அபிஷேகம் செய்வது சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும். சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அல்லது திருமணத்திற்காக தடையாக இருந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஸோ இன்னைக்கு குடும்பத்தில் வரலட்சுமி நோன்பு ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு டபுள் தமாக்கா சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறார்கள் இந்த சிம்மராசி நேயர்கள். ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு ஒரு செய்தி கேட்கும் பொழுதே அது வந்துட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு திருமணம் நிச்சயமாக போகுது அப்படின்னு சொன்னாலுமே ஒரு ஃபெஸ்டிவ் மூட் அதில் தான் நம்ம இருப்போம். அண்ட் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பும் கூட. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேரும் பொழுது நம்மளுடைய சந்தோஷங்களுக்கு அளவில்லாமல் இருக்கும். இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைய இந்த வரலட்சுமி நோம்பில் நீங்கள் இந்த நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது நம்ம குலதெய்வத்தையும் இன்று பிரார்த்தனை செய்யலாம் இல்லையா? அதனால் குலதெய்வ பிரார்த்தனையோட இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் செய்யுங்க. ஒர்க்கிங் விமென்க்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்திலையும் ஏதாவது ப்ரமோஷன் செய்திகள், இல்லை உங்களுக்கு சம்பள உயர்வு, இந்த மாதிரியெல்லாம் சூப்பர் டூப்பர் டேயாக அமைய போகுது. ஸோ யாருக்கு என்ன மாதிரியான லக் வெயிட் பண்ணுதுன்னு தெரில. பட் சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஃபார்ச்சூன் இருக்கக்கூடிய ஒரு டேயாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள். இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனசில் வந்து சில நாளில் ரொம்ப ஒரு அமைதி கிடைக்கும். நமக்கு 1008 ப்ராப்ளம் இருந்தாலும் கூட ஒரு சில நாட்கள் அதை அனுபவிப்போம். என்னமோ தெரியல இன்னைக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. நாள் தான் பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கும், அவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் இருந்திருக்கும், நமக்கு நிறைய வேதனைகள்லாம் இருக்கும். பட் காலையில் எந்திரிக்கும் போது நம்ம மனசு ரொம்ப லைட்டாக இருக்கும். அதுக்கு ரீசன் நமக்கே தெரியாது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு நான் என்னமோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மனசுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட தான் காலையிலேயே நீங்கள் எந்திரிப்பீங்க. ஸோ இதே தான் த்ரூ அவுட் த டே நைட் வரைக்கும் உங்களுக்கு இருக்க போகுது. என்ஜாய் யோர் டே. என்ன மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம். ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா அதை பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து புதுசாக போய் இன்றைக்கி ஒரு ஜுவல் வாங்கணும், இல்லைன்னா கல்யாணத்துக்காக ஒரு புடவை வாங்கணும், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆடி மாதம் முடிய போகுதுனால இன்றைக்கி ஆவணி சூரியனினுடைய மாற்றம் சாயந்தரமே உங்களுக்கு வந்துடுறதுனால தாராளமாக இன்னைக்கு கன்னிராசி நேயர்கள் சுப நிகழ்வுகளோ அல்லது சுப முடிவுகளையும் இன்றைய நாளில் எடுப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்கள். இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் சொல்லுவாங்கல்ல, "ரெக்க கட்டி பறக்குது மனசு" அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கோட்ஷிப்பில் இருக்கிறவங்களோ, இல்லை யங்ஸ்டர்ஸ் ஒரு நல்ல மூவி பார்த்த ஒரு ஃபீலிங், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து இருக்கோம், இல்லை இன்றைக்கி வீட்டுக்கு நமக்கு ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு ஃபெஸ்டிவ் மூடில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தோஷத்தில் நம்ம வந்து ஒரு 60 வயசாக இருந்தால் கூட அது 60 வயசு மாதிரி இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஒரு 16 வயசு ஒரு ஃபீலிங் நிச்சயமாக இருக்கும். அந்த தெம்பும் உற்சாகத்தோடு நம்ம வேலையும் பண்ணுவோம். அதனால் ஒரு மன சோர்வோ உடல் சோர்வோ இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவான ஒரு டேயாக இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்க போகுது. ஏன் ரொம்ப நாளாக நான் டயாலிசிஸில் இருக்கேன், நான் ஒரு நீண்ட நாளாக நோயாளின்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க போகிறாங்க. அதுக்கு 2 ரீசன். 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் நமக்கு இன்றைக்கி 11ல் வந்துடுறாங்க. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கிய அந்த தெம்பு உற்சாகம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த 8ஆம் இடத்துல குரு செவ்வாய் நமக்கு எவ்வளோ நாளாக பிரச்சனையை கொடுக்கும் பொழுது அதனுடைய ஒரு தாக்கமும் இன்றைய நாளில் நமக்கு குறைவாகவே இருக்கும். விருச்சிக ராசி நேயர்கள். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மன திருப்தி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். வேலை மாற்றம், புதிய வேலை முயற்சிகள் சந்தோஷத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகங்களும் அமைய போகுது. ஸோ இதை விட என்ன உற்சாகம் இருக்கணும் இல்லையா? இந்த நாளை நீங்கள் ரொம்பவுமே சந்தோஷமாக கொண்டாடலாம் விருச்சிக ராசி அன்பர்கள். இன்னைக்கு கருமாரி அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் பால் அபிஷேகமும் செய்வது சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சுமைகளும் குறையும். இன்று சந்திரனின் சஞ்சாரம் உங்கள் ராசியில் இருப்பது
உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு சில பேர் மேலே நமக்கு கோபம் இருக்கலாம், ரொம்ப நாளாக பேசாமல் இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் மாறி நல்ல ஒரு தென்பு, உற்சாகம் இதெல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கும். தனுசு ராசினியர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு செவ்வாய் இருப்பது கடன் அடைவதற்கான சில வழிகளும் நண்பர்களின் உதவியும் இன்றைய நாளில் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையான ஏகாதேசி நாளில் இன்று மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம். மகர ராசி அன்பர்கள், பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் இன்று நமக்கு வெற்றியை தரும். பல நாளாக இருந்து வந்த மன சோர்வு, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்துமே மாறும். மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த தூக்கமின்மை, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் மற்றும் குடும்ப விஷயங்கள், உங்களினுடைய சுகாதாரம், ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடைய மனதிற்கு இசைந்தாற் போலவே அமைகிறது. கும்பராசி நேயர்கள், ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று வரலட்சுமி நோம்பில் ஏகாதேசி திதியில் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பெருமாளின் அனுகிரகமும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் பரிபூரணமாக உண்டு. என்று பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. ஆலயத்திற்கு பசும் நெய் வாங்கி கொடுப்பதும் மற்றும் பசுமாடுகளுக்கு இன்று உணவளிப்பதும் உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாகும். இன்றைய நாளில் திருமண யோகங்கள் வேண்டி நீங்கள் ஆலயத்தில் பிரார்த்தனைகளை செய்யலாம். முடிந்தவரையில் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. மீனராசினியர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. இன்று மாலை நேரத்தில் நண்பர்களின் வருகை உங்களுக்கு நன்மையை தரும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு குடும்ப சூழ்நிலைகள், சண்டை சச்சரவு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். குடும்ப நண்பர்களும் மற்றும் உறவினர்களும் உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பார்கள். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. வரலட்சுமி நோம்பான இன்றைய நாளில் மகாலட்சுமி பூஜை செய்வதும் மற்றும் ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்குவதும் நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். வரலட்சுமி விரதத்தின் சிறப்பு பற்றி கூறவும். வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பெண்களுக்கான ஒரு பண்டிகை தான் இது. ஸோ நம்மளுடைய புராண காலத்துலேருந்து நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி தேவி வந்து சிவபெருமான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விரதம் இருக்கிறா. மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவுக்காக விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி பிரம்மலோகத்தில் நீங்கள் பாருங்களேன், சரஸ்வதி தேவி தான் பிரம்மா நல்லா இருக்கணும். ஸோ தெய்வங்களுமே தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் நல்லா இருக்கணும்னு பெண்கள் தான் விரதம் இருக்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு எந்த பண்டிகையிலையுமே ஆண்கள் விரதம் இருக்கிறதா ஒரு பண்டிகையே இல்லை. என் ஒய்ஃபுக்காக நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வமும் இல்லை. அதை நம்ம இந்த ஒரு புராண கதையிலையும் நான் படித்ததே கிடையாது. ஸோ இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கும் பொழுது கணவனுக்காகவும் குடும்பத்திற்காகவும் இந்த பெண்கள் வந்து முக்கியமாக எடுத்துக்கொள்வது. ஒரு வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பருவங்களுக்கு ஏற்றாற் போல இந்த பெண் தெய்வங்களுக்கான வழிபாடுகளை நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து சித்திரை மாதத்துலேருந்து ஆடி மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வ வழிபாடு இருக்குது. இந்த ஆடி மாதத்துலேருந்து துலா மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் தெய்வ வழிபாடு இருக்கும். ஸோ அப்புறம் கௌரி நோன்பு அப்படின்னு வரும். இப்போ வரலட்சுமி விரதம் வந்தால் அப்புறம் கௌரி நோன்புன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மார்கழி மாதத்தில் ஆண்டாள் திருப்பாவை நம்ம பார்க்குறோம். அதே போல் நமக்கு வந்து அந்த மாசி பங்குனி மாதத்துலேயும் இந்த விரதங்கள் வந்து லேடிஸ்க்கான மாசி மாதத்தில் நமக்கு காரடையான் நோன்பு அப்படின்னு வரும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் வந்து விரதம் இருந்து தன்னுடைய கணவனினுடைய ஆயுள் ஆரோக்கியத்திற்காகவும் குடும்ப நலத்திற்காகவும் ஒரு வருஷத்தில் இதில் எதையாவது ஒன்று நீ பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணலை அப்படின்னா கூட உங்களினுடைய வாழ்க்கையை சேர்ந்தவர்கள், உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை பண்ணி ஒரு பூவை போடுங்க. அண்ட் இந்த மாதிரியான நாட்களில் தானம் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ஸோ அன்னதானங்களும் வஸ்திர தானங்களும் என்றுமே சிறந்தது. ஒரு சுமங்கலிகளுக்கு நம்ம இதை பண்ணுறதுனால நம்மளுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கலாம். ஸோ இதெல்லாமே சென்டிமெண்ட் வேல்யூஸ் தான். ஆன்மீகத்தை வந்து ரொம்ப அழகாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படிங்கிறத நம்ம பெரியவர்கள் வகுத்தது வரலட்சுமி விரதம் எல்லாமே. ஸோ இந்த நாளில் நம்ம அதையும் ஃபாலோ பண்ணி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதோட மட்டுமல்லாமல் பல சுமங்கலிகளினுடைய ஆசீர்வாதம் பெறலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்பவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.